அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லா. வட்டி ஹராம் என்று நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அது ஹலால் மாதிரி நம்மளுடைய குடும்பத்தில் இணைத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். வட்டி இல்லாமல் வாழ முடியுமா? சான்ஸே இல்லை. ஒரு டியூ முடிஞ்சால் அடுத்த டியூ அதை ஒட்டி தான் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி எல்லோருடைய வீட்டிலையும் பால்காரர் எப்படி கதவு தட்டுறாரோ, காய்கறிக்காரர் எப்படி கதவு தட்டுறாரோ, அதே மாதிரி வட்டியை வசூலளிப்பவரும் கதவை தட்டக்கூடிய வீடாக இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி ஆண்களுடைய சுமையை ஏற்றுவதற்கு வட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை தள்ளுவதற்கு மெயின் யாருன்னா பெண்கள் தான். ஏன்னா இன்றைக்கி பெண்களுமே வட்டியிலையும் குழுவிலையும் மூழ்கக்கூடிய பெண்களாக இன்றைக்கி சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வட்டி எதற்கு வாங்குகிறோம்? ஒரு நிர்பந்த அடிப்படையில் வாங்குவதை விட இந்த வீண்வரியத்திற்காக தேவையில்லாத இஸ்லாம் தடுக்கப்பட்ட அனாச்சார காரியத்திற்கும் வாங்கக்கூடிய மக்களாகவும் இருக்கிறாங்க. ஆடம்பர வாழ்க்கை, அதாவது சிலருக்கு இன்கம் அதிகமாக இருக்கலாம், அவங்களுடைய லைஃபு ரிச்சாக இருக்கும். அதை நாம் கம்பேர் பண்ணி நம்மளும் இப்படிலாம் வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக வாங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அதற்கப்புறம் உலக ஆசை, இன்றைக்கி நம்மளுடைய பொருள் எல்லாம் அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஆசைக்காக வாங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. இன்றைக்கி எல்லோருடைய வீட்டிலையும் போய் பார்த்தா இந்த பொருள் எங்கே வாங்கினேன், எப்போ வாங்கினேன்னு கேட்டால் இஎம்ஐயில் வட்டி போய் லோனெல்லாம் போய் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக வந்து எது நிற்கிது? இன்றைக்கி இஎம்ஐ தான். கையில் ரெடி கேஸ் கொடுத்து ஒரு மொபைல் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டோம். அதே இஎம்ஐ கடனா 25,000 ரூபானாலும் கொடுத்து என்ன செய்வோம்? அந்த பொருளை வாங்கக்கூடியவர்களாக இருப்போம். இஎம்ஐ வட்டி இல்லையா? இன்றைக்கி நம்மளுடைய மாத வருமானம் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு மாதத்தில் அந்த சிச்சுவேஷனில் அன்றைய நாள் அந்த தினத்தில் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு நாள் லேட் ஆகிட்டானா அந்த தவணை அவங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ வட்டி ஒன்று இருக்கா இல்லையா? மேலும் நாம் மரணத்தை அதிகமாக நினைவு கூறணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்க. ஏன்னா மரணம் என்பது எப்போ வேணாலும் நம்மை வந்து அடையும். அப்போ அந்த மரண நேரத்தில் கடன் என்ற ஒரு சுமை இருக்கும்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, ஆனால் கடனை தவிர. அப்போ நாம் அந்த கடனை சுமக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஏன் ஒரு ஜனாசாவாக நாம் ஆகும்போது ஜனாசா தொழுகைக்கு முன்னால் கடனுடைய பொறுப்பாளி யாராவது ஏற்றுப்பாங்களான்னு கேட்பாங்க. அப்போ இஎம்ஐயில் வாங்கக்கூடிய அந்த கடன் அவர்கள் வந்து அதை தள்ளுபடி செய்வாங்களா? அப்படி வட்டி வாங்கி தான் இந்த உலகத்தினுடைய ஆசையை இங்கே நம்ம அனுபவிக்கணும் இஸ்லாம் சொல்லலையே. இந்த வட்டியை குறித்து அல்லாஹ் தன் திருமறையில் கடுமையாக எச்சரிக்கிறான். வ அஹ்திஹிம் ரிபா வகதுனுஹு அன்ஹு அக்லிஹிம் அம்வாலன் நாஸ் பில் பாத்தில். வட்டியை வாங்குவது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தும் அவர்கள் அதை வாங்கி வந்ததன் காரணமாகவும் தவறான முறையில் அவர்கள் மக்களினுடைய சொத்துக்களை விழுங்கியதன் காரணமாக அவர்களுக்கு நாம் நரக தண்டனை வழங்குவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ வட்டியை வாங்கக்கூடிய நிலை என்பது அல்லாஹ் நரகத்தினுடைய தண்டனை இங்கே மென்ஷன் பண்ணுறான். நமக்கு நரகத்தினுடைய பயமும் இல்லை, அல்லாஹ்வுடைய பயமும் இல்லை, மறுமையுடைய பயமும் இல்லை. நபிமார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சஹாபாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வறுமையும் பசியும் சோதனை தான் சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் ஒவ்வொருமே ஹராமை நோக்கி போகலை. நமக்கெல்லாம் அப்படி ஒரு கஷ்டம் இல்லையே. இன்றைக்கி நம்ம நாளுக்கு நாள் ஒரு நாளைக்கு 3 நேரம் உணவு சாப்பிட்றோம். நம்மளுடைய உடுக்க ஆடை இல்லாமல் இல்லை, வசிப்பதற்கு இடம் இல்லாமல் இல்லை. அன்றைய சஹாபாக்களுக்கு இருப்பிறதுக்கு இடம் இல்லாமல் தின்ன தோழர்களாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நமக்கு அல்லாஹ் நியமத்தை அதிகமாக வழங்கியிருக்கிறான். வட்டியின் மூலம் எவ்வளவு செல்வம் பல மடங்கு வளர்ந்தாலும் அது அனைத்துமே அழியக்கூடியது தான். ஏன்னா அல்லாஹ் கூறுகிறான்ல, ஏ மஹக்குல்லா ரிபா, வட்டி அழியக்கூடியது. யுர்பி சொதக்காத், சதக்கா என்பது தர்மம் என்பது வளர்க்கக்கூடியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அப்போ நமக்கு நியமத் என்பது அல்லாஹ் அதிகமாக வழங்கியிருக்கிறான். அப்போ வட்டி என்ற வாங்கக்கூடிய நிலை நமக்கு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமல் நமக்கு கொடுத்த அருளிலிருந்து அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.